விருச்சிகத்தில் எவ்வளோ பெரிய சிறந்த அறிவாளி. இந்த ரிசர்ச் அண்ட் டிபார்ட்மெண்ட் R&D டிபார்ட்மெண்ட்டில் புதுசாக உருவாக்குற விஷயம் இது எல்லாமே வந்து இந்த இதில் பிறந்தவங்க. சாமி இவங்களுக்கு இங்கே வருங்க, படிக்கலை, பள்ளிக்கூடத்துக்கே போகலை அப்படின்னாச்சு, வெட்ட வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கும். இவன் திண்ணையில் உட்காந்து இப்படி பார்ப்பான், டேய் சாயங்காலம் மழை வரும்டா அப்படின்னா, டேய் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கியா, சாயங்காலம் மழை வரும்டாமா. வரும், ஒரு தூரலாவது வந்து போயிடும் கண்டிப்பாக. மழை வரும் அவன் சொல்லுவான், அதெல்லாம் கிளீனாக சொல்லுவான். அப்போ எவ்வளோ பெரிய ஞானத்தை அவன் உள்ள வச்சுருக்கான் பாருங்கள். அப்போ அவனுக்கு இயற்கையிலே மெக்கானிக்கல் மைண்டு விரிச்சோம். மெக்கானிக்கல் தெரியும், மெடிசன் தெரியும், ஆர்ட் தெரியும், ட்ராயிங் தெரியும், மெடிக்கல் சம்மந்தப்பட்டதுலாம் அவன் அற்புதமான அளவில் வருவாங்க. எவ்வளோ சக்தி படைத்த ஒரு இது அவனுக்கு தெரியாதே இல்லை, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவான். ஆமாம், அவ்வளோ பெரிய அற்புதமான சக்தி படைத்த ஒரு வீடு இருக்குன்னா விருச்சிகம். தனுசு, அதாவது தனுசில் கலந்த ஒரு பண்பு இருக்கும். தெய்வத்தை எந்த அளவுக்கு நம்புகின்றாலும் அந்த அளவுக்கு தன்னை தகுதி படைத்த மனிதர்கள் மட்டுமே ஒப்படைப்பான், வேறு யார்ட்டையும் பழக மாட்டான். இறையாண்மை குணம் இருக்கும், இறைவனை நேசிப்பான். ஏன்னா நான் தனுசில் கலந்துக்காரன் என்ன சொல்லுவேன், நித்திய ஆலய வழிபாடுக்கு போக சொல்லுவேன். நித்திய ஆலய வழிபாடை எவன் ஒருவன் கொள்கின்றானோ அவனுக்கு ஒருபோதும் ஒரு சங்கடமும் இல்லை, நவக்கிரகம் எப்போதும் அவனுக்கு துணை இருக்கும். இது ஒரு விஷயம். தனுசை பற்றி பின்னாடி நிறைய பேசுவோம்.